ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம். வெந்தய குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வெந்தயத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ வெயில் காலம் வரப்போது இந்த மாதிரி குழம்புகள்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்மளோட உடம்பு சூட்டை வந்து குறைக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வந்து பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசினாலும் சேர்த்துக்கலாம், இல்ல பச்சரிசினாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டா பொன்னிறமா வறுத்துக்கிட்டீங்கன்னா இதை பொடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லைட்டா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம அதை எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சரி, சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம வந்து ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம பூண்டை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தது அதையும் நீங்கள் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வந்து வதங்கட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதை கரைச்சி நம்ம இதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வெந்தய பவுடரை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு நம்ம இறக்கணும்னா நல்லா டேஸ்டான வெந்தய குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இதை நம்ம ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வெளியிலேயே வச்சு வந்து சாப்பிட்லாம். கெட்டு போகாது, நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வெல்லம் சேர்க்குறோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.